ஆக்டர் ஷாருக் கான் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த, அதாவது போன வருடம் தியேட்டர்ல வெளிவந்த டங்கி. ஷாருக் கான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஷாருக் கானை எப்போ ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருடம் 3 ட்ரீட் கொடுத்துட்டாப்ல. பத்தான், ஜவான், டங்கி அப்படி சொல்லிட்டு 3 படமும் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. அதுல குறிப்பா பத்தான், ஜவான் 2 படம் 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு. டங்கி படத்தை பொறுத்த வரைக்கும் 400+ அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதாவது அந்த படத்துடைய கண்டென்ட் அந்த அளவுக்கு பெருசா இல்லை, அதனாலே என்னமோ அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. இருந்தாலும் நல்லா ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க போட்ட காசை ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க, அதை அப்புறப்பட்ட பிரச்சனை. இந்த டங்கி எந்த ஓடிடியில எப்பதான் வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுல இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் 150 கோடி கொடுத்து நம்ம ஜியோ சினிமா வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. 2 ஓடிடிலுமே வரப்போதா இல்லை எதனா ஒண்ணுல வரப்போதா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. ஸோ எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் அவளா காத்துக்கிட்டு இருந்தோம். அதுல குறிப்பா இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு பேன் இண்டியா படமா தான் இந்த படத்தை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கடுத்து டப் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லாங்குவேஜ்ல மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து ஓடிடியில நாங்க டப் பண்றோம் அப்படின்ற மாதிரி, டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்றோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தாங்க. ஃபைனலி இந்த படம் இப்போ டிஜிட்டலா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு. ஆனா கடைசியில பார்த்தா வெறும் ஹிந்தி மட்டும்தான் வந்திருக்கு. மேபி கூடிய சீக்கிரம் தமிழ் டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா ஜியோ சினிமால தமிழ் டப்புல வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸும் வச்சிருக்காங்க, அதே சமயம் ஜியோ சினிமாவும் வச்சிருக்காங்க. அது எப்படி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இந்திய வெர்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. கூடிய விரைவில் தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. அவங்க ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.